ஓம் சாந்தி. இன்று சத்து குருவாரமாகும். ஆகவே இன்று நான் உங்கள் அனைவரின் அன்பு நிறைந்த நினைவுகளை எடுத்துக்கொண்டு வத்தனத்திற்கு சென்றேன். நான் வத்தனத்திற்கு சென்றடைந்தேன். இன்று வதனம் ஒரு வித்தியாசமான காட்சிகள் நிறைந்ததாக தென்பட்டன. பாபா ஒரு சைடிலே இருக்கக்கூடிய மலை மீது நின்று கொண்டிருந்தார். தூரத்திலே ஒரு மிகப்பெரிய மைதானம் இருந்தது. அங்கே பாபாவினுடைய நிறைய குழந்தைகள் அவரவர் தன்னுடைய ஆக்டிவிட்டி செய்து கொண்டு இருப்பதாக தெரிந்தது. அனைவரும் நின்று கொண்டிருந்தார்கள். சில குழந்தைகள் சர்க்கஸ் செய்வது போல தென்பட்டது. அந்த சர்க்கஸில் ஒரு சில நேரம் மேலே சென்றார்கள். பிறகு இடையிலேயே தொங்கிக் கொண்டிருந்தார்கள். கயிற்றிலே கட்டப்பட்டு இருந்தது போலே கீழே இறங்கி வந்தார்கள். அந்த கயிற்றை பிடித்து கொண்டு ஊஞ்சலாடிக் கொண்டிருந்தார்கள். விதவிதமான காட்சிகளை பார்க்க முடிந்தது. சில குழந்தைகள் பக்தியில் பாவனை இருப்பது போல அமர்ந்திருந்தார்கள். பாபா, இந்த காரியத்தை செய்து கொடுத்து விடுங்கள். மேலும் இன்னொரு சிலர், பாபா, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் என்ன செய்வேன், எப்படி செய்வேன், என்னால் எந்த காரியத்தையும் செய்ய முடியவில்லையே என்று முறையிட்டு கொண்டிருந்தார்கள். இன்னும் சில குழந்தைகள் நிறைய லெட்டர் எழுதி வைத்திருந்தார்கள். அது ஒரு ஃபைல் போல தென்பட்டது. இன்னும் சிலர் புருஷார்த்தத்தினுடைய பிளானிங் எழுதி வைத்திருந்தார்கள். மேலும் இன்னும் சிலர் சேவையினுடைய பிளானிங் எழுதி வைத்திருந்தார்கள். நாம் சில குழந்தைகளை பார்க்கிறோம் அல்லவா, மேலே ஏறுவது, கீழே இறங்குவது, இப்படி மாற்றி மாற்றி விளையாடுவதை பார்க்கிறோம் அல்லவா. அந்த மாதிரி பேலன்ஸாக வைத்திருக்க வேண்டும். அந்நேரத்தில் சில பேர் பேலன்ஸ் இல்லாமல் மேலே பறந்து கொண்டிருந்தார்கள். பிறகு சிலருக்கு யாராவது உதவி கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று தோன்றுகிறது. பாபா கூட இத்தகைய காட்சிகளை பார்த்து கொண்டிருந்தார். பாபா அடிக்கடி இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தார். நான் சில நொடிகள் பாபாவிடம் நின்று கொண்டிருந்தேன். பாபா என்னை நோக்கி புன்னகை செய்தார். பிறகு பாபா கேட்டார், வந்து விட்டாயா குழந்தாய் என்றார். நானும் ஆமாம் பாபா, அனைவரும் பாருங்கள், எவ்வளவு அன்பான குழந்தைகள் அன்பு உங்கள் மீது செலுத்துகிறார்கள் என்றேன். பின்பு பாபா கூறினார், குழந்தைகளுடைய அன்பு, அவர்களுடைய முறையீடுகள், அவர்களுடைய புருஷார்த்தம் அனைத்துமே பாபாவிடம் வந்து சேர்ந்து விடுகிறது என்றார். இன்று பாபா ஒவ்வொரு காட்சிகளையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் என்றார். பாபா ஒவ்வொரு குழந்தைகளிடமும் எப்பொழுதும் சதா வலம் வந்து கொண்டுதான் இருக்கிறார். அவர்களுடைய புருஷார்த்தத்தையும் பார்க்கின்றார். அதற்கான சக்தியையும் சகயோகத்தையும் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார். மேலும் பாபா கூறினார், சில குழந்தைகள் அப்படி இருக்கிறார்கள். அவர்கள் புருஷார்த்தமும் செய்கிறார்கள், அதே நேரத்தில் நிறைய சங்கல்பங்களும் வருகின்றன. சங்கல்பத்தின் சர்க்கஸ் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
ஒரு செகண்டில் மேலே செல்கிறார்கள். பிறகு ஒரு செகண்டில் எடையில் வந்து மாட்டிக்கொண்டு தொங்கிக் கொண்டிருப்பதாக உணர்கிறார்கள். மேலும் ஒரு செகண்டில் கீழே வந்து மாயாவின் புயலில் சிக்கிக் கொள்கிறார்கள். ஏதோ ஒரு பந்தனம் என்பது தன்னை கட்டி போட்டு விட்டது என்று உணர்கிறார்கள். காற்றிலே ஊஞ்சலில் ஊஞ்சலாடுவது போல ஊஞ்சலாடிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு புறம் சில குழந்தைகள் இருக்கிறார்கள். அவர்கள் பாபா குழந்தைகளாக அத்தாரிட்டியாக இருக்கிறார்கள். அவர்களிடமும் பக்தியின் சம்ஸ்காரங்கள் இருப்பதின் காரணத்தினால் அடிக்கடி பாபா என்னுடைய இந்த காரியத்தை செய்து கொடுத்து விடுங்கள் என்கிறார்கள். இந்த சேவை எப்பொழுது சம்பன்னமாகும், எனக்கு எப்பொழுது பிராப்தியாகும், இவையெல்லாம் எப்பொழுது எனக்கு கிடைக்கும், இத்தகைய அநேக விதமான பக்தி சம்ஸ்காரம் கொண்ட எண்ணங்கள் வருகிறது. இத்தகைய சங்கல்பங்களை எல்லாம் பாபா முன்னால் வைக்கிறார்கள். ஆனால் பாபா என்ன தந்து கொண்டிருக்கிறார் என்பதையே மறந்து விடுகிறார்கள். என்ன கிடைத்து கொண்டிருக்கிறதோ அதை ஒரு ஓரமாக ஒதுக்கி வைத்து விடுகிறார்கள். இவ்வாறு சின்ன சின்ன சங்கல்பங்களை எல்லாம் பக்தர்கள் போல பாபா முன்னால் வைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்குள் எவ்விதமான பேலன்ஸும் இல்லாமல் இருக்கிறது. அவர்கள் மிகவும் சுமையாகி விடுவதால் மிகவும் குழப்பத்தில் இருக்கிறார்கள். சில நேரம் அவர்கள் மேலே செல்கிறார்கள். மேலே சென்றதும் சற்று அவர்கள் குளிர்ந்து விடுகிறார்கள். பாபா நாளுக்கு நாள் இத்தகைய சங்கல்பங்கள் குழந்தைகளுக்கு வந்து கொண்டுதான் இருக்கிறது என்று பாபா கூறினார். அவர்கள் பாபாவிடம் சொல்லாமல் வேறு யாரிடம் சொல்வார்கள் என்று சொன்னேன். அதற்கு பாபா புன்னகை செய்தார். பாபா முன்பே ஒவ்வொரு விஷயத்திற்கான யுக்தியையும் மேலும் ஒவ்வொரு விஷயத்திற்கான தீர்வுக்கான சமாதானமும் சொல்லிவிட்டார். தன் ஒவ்வொரு விஷயத்திலும் சொரூபத்தில் எப்படி ஆவது என்பதையும் பாபா நமக்கு ஜாடையாக அறிவுரை கூறிவிட்டார். நாடகத்தில் ஒவ்வொரு விஷயத்திலும் பல ரகசியங்கள் என்பது அடங்கி இருக்கிறது. ஒவ்வொரு காட்சிகளை பார்த்து கொண்டிருந்தாலும் நாம் ஒரு பக்கம் பிந்தியை வைக்க வேண்டும், புள்ளி வைக்க வேண்டும். மகிழ்ச்சியாக ஒரு புள்ளியை வைக்க வேண்டும். இன்னொரு புள்ளி சக்தி என்ற புள்ளியை வைக்க வேண்டும். பாபா என்னுடன் துணையாக இருக்கிறார் என்று மூன்றாவது புள்ளியை வைக்க வேண்டும். சில நேரம் குழந்தைகளுடைய சங்கல்பம் மிக தீவிரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. சில நேரம் அவர்கள் அதிலிருந்து விடுபட்டு லேசாகி விடுகிறார்கள். ஏன் குழந்தைகள் பேலன்ஸில் இருக்க மாட்டேன் என்கிறார்கள் என்றும் பாபா பார்க்கின்றார். அவர்கள் அவ்வளவு வேகமாக செல்கிறார்கள். அப்பொழுது சில நேரம் மாயாவினுடைய ரூபத்தில், அதாவது சில நேரம் மனிதர்கள் ரூபத்தில், சில நேரம் பிராமணர்கள் ரூபத்தில், சில நேரம் சூழ்நிலைகள் ரூபத்தில், சில நேரம் லௌகீக குடும்பங்கள் என்ற விதத்தில் என்று வருகிறது. இந்த மாதிரி வேகமாக வரக்கூடிய விஷயங்களில் அவர்கள் முற்றிலுமே அவர்கள் ஜீரோ ஆகிவிடுகிறார்கள். ஜீரோ லெவலுக்கு வந்து விடுகிறார்கள். குழந்தைகள்தான் ஹீரோ பார்ட் ப்ளே பண்ண வேண்டும் என்று நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என்று பாபா கூறினார். ஹீரோ பார்ட்டுதாரி ப்ளே பண்ணக்கூடிய குழந்தைகள் நாம் என்ற நினைவு இருக்க வேண்டும். ஹீரோ பார்ட் ப்ளே பண்ணக்கூடியவர்கள் நீங்கள் ஏன் அடிக்கடி தரையிலே வந்து ஜீரோ லெவலுக்கு ஆகிவிடுகிறீர்கள் என்று பாபா கேட்கிறார்.
அவர்கள் கிரவுண்ட் லெவலுக்கு வந்து விடுகிறார்கள். ஆனால் நீங்கள் அச்சூழலில் ஃபரிஷ்தா சொரூபத்தில் தென்பட வேண்டும். பாபா கூறுகிறார், குழந்தைகள் அத்தகைய பவர்ஃபுல் ஸ்திதியை உருவாக்க வேண்டும் என்று கூறிவிட்டு பாபா அமைதியாகிவிட்டார். பிறகு சிறிது நேரம் கழித்து பாபா கூறினார், குழந்தைகளே, பாருங்கள், விஞ்ஞானிகள் உங்களுடைய புது உலகத்துக்காக என்னென்னெல்லாம் தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அங்கே அந்த சயின்ஸ் சாதனங்கள் அனைத்தும் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இத்தகைய முயற்சிகள் கூட இடையிடையே நின்று விடுகிறது. அதற்கு என்ன காரணம் என்றால், குழந்தைகள் நீங்கள்தான் காரணம் என்கிறார். ஒன்று, உங்களுடைய ஸ்திதி உள்நோக்கு முகமாக இருக்க வேண்டும். அடுத்து, பாபா நமக்கு என்னென்ன ரகசியங்கள் சொல்லி இருக்கிறார், அதனுடைய ஆழத்தில் துல்லியமாக நாம் செல்ல வேண்டும். எவ்வளவுக்கெவ்வளோ நீங்கள் ஆழமாக செல்கிறீர்களோ அவ்வளவுக்கெவ்வளோ சயின்ஸ் கூட ரிஃபைன்ட் ஆகிக் கொண்டே இருக்கும். அவர்கள் கூட இங்கே உங்களுக்கு உதவி செய்வார்கள். இதே சயின்ஸ் மூலமாக உலகத்தில் நிறைய குழப்பங்கள் உண்டாகும். ஆனால் குழந்தைகளுக்கு இங்கே விஞ்ஞானம் கூட உதவி செய்யும். இந்த சயின்ஸ் கூட உங்களுக்காக மிக அற்புதமாக வண்டர்ஃபுல்லான காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறது. மேலும் பிரகிருதி கூட உங்களுக்காக ஒவ்வொரு நொடியும் தயாராக இருக்கிறது. இந்த சாதனங்கள் அனைத்தும் உங்களுக்காக எப்பொழுதுமே தயாராக இருக்கும். பிறகு பாபா என்ன செய்தார் தெரியுமா? 2 கரங்களையும் நீட்டினார். அதில் அனைத்து குழந்தைகளும் வந்து அந்த கைக்குள் மார்பகத்திலே அணைந்து கொண்டு விட்டார்கள். இச்சமயம் பாபா மார்பகத்திலே அணைத்து கொண்டு ஊஞ்சலில் ஊஞ்சலாடச் செய்யவில்லை, மாலையாக்கிவிட்டார். மேலும் பாபா கூறினார், எத்தகைய குழந்தையாக இருந்தாலும் சரி, எத்தகைய புருஷார்த்தம் செய்து கொண்டிருந்தாலும் சரி, அவர்களுடைய எதிர்கால நிலையை பாபா பார்த்து கொண்டிருந்தார். அதனால் குழந்தைகளும் கூட சதா இந்த நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும், பாபா சதா என்னுடன் துணையாக இருக்கின்றார், பாபாவுக்கு என் மீது முழு அதிகாரம் உள்ளது என்று எண்ண வேண்டும் என்றார். பிறகு பாபா அனைவருக்கும் திருஷ்டி கொடுத்து கொண்டிருந்தார். திருஷ்டியுடன் பாபா ஒவ்வொரு குழந்தைக்கும் வரதானத்தையும் கொடுத்து கொண்டிருந்தார். அந்த வரதானத்தில் எழுதப்பட்டிருந்தது, ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் மிகவும் துல்லியமாக ஆழ்ந்த நிலைக்குச் செல்ல வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தது. அனைத்து விஷயங்களிலிருந்தும் நீங்கள் விடுபட்டு லேசாக இருந்து உலகத்தில் உள்ள அனைவருக்கும், பக்தர்களுக்கும் அவர்களின் வெற்றி சொரூபத்தை மட்டுமே பாபா பார்த்து கொண்டிருந்தார். மேலும் குழந்தைகளுக்கும் இந்த நினைவு இருக்கட்டும், பாபா என் கூடவே இருக்கின்றார், துணையாக இருக்கின்றார். வெற்றி என்பது எனது பிறப்பு உரிமையாகும். பாபாவிற்கும் உலகத்திற்கும் அன்பானவர்கள் ஆகுங்கள் என்றார். இச்சமயம் அனைவரும் பாபாவுக்கு பிரியமானவர்களாக என்னவோ இருக்கின்றீர்கள். சில நேரம் குழந்தைகள் வெகு தூரமாக போகிவிடுகிறார்கள். இதற்காக பாபா கூறுகிறார், அனைத்திலிருந்தும் விடுபட்டு இருங்கள். அப்பொழுதுதான் சதா பாபாவுக்கு பிரியமானவர்களாக இருக்க முடியும். பாபாவுக்கு பிரியமானவர்கள் ஆகிவிட்டீர்கள். ஆனால் உலகத்தில் உள்ளவர்களுக்கும் பக்தர்களுக்கும் பிரியமானவர்களாக, இஷ்ட தெய்வங்களாக வேண்டும். பிறகு பாபா தனது கரங்களால் அனைவருக்கும் போகை ஸ்வீகாரம் செய்வித்தார். மேலும் இன்று யாருடைய நிமித்தமான போகாக இருந்ததோ அவர்களும் வந்து பாபாவிடம் கூறினார்கள்,
பிறகு நான் பாபாவிடம், துபாயிலிருந்தும் கூட குழந்தைகள் வந்திருக்கிறார்கள் என்றேன். பாபா புன்னகை செய்தார். பாலைவனமாக இருந்த இந்த இடத்தை நன்றாக பூவனமாக ஆக்கிவிட்டீர்கள் என்று பாபா மகிழ்ச்சியுடன் கூறினார். பசுமையான இந்த தோட்டத்தை பார்த்து பாபா மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றார். மேலும் பாபா கூறினார், இந்த தோட்டம் மென்மேலும் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த தோட்டத்திலிருந்து ஞானம், யோகம் என்ற சுபமான நறுமணங்கள் அனைத்து இடத்திலும் பரப்பிக்கொண்டே இருங்கள் என்றார். பிறகு பாபா அனைவருக்கும் அன்பு நினைவுகளை வழங்கினார். ஓம் சாந்தி.